திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த அமைச்சரான துரைமுருகன் அவர்கள் வீட்டில் காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தி வரும் நிலையில் சுமார் 60,000 கோடி துரைமுருகன் அவர்களின் பண்ணை வீட்டில் கைப்பற்றப்படுகிறதா அல்லது ஆவணங்கள் மட்டும் சிக்கப்படுகிறதா என்பது இன்று மாலைக்குள் தெரிய வரும். ஏற்கனவே திமுகவின் நிர்வாகிகள் கொடுத்த வீடியோ ஒன்று மிகப்பெரிய அளவில் வைரலான நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நமது துரைமுருகன் இவர்கள் மீதும் தற்பொழுது வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தினர். தற்பொழுது வீட்டிற்கும் சோதனைகள் நடத்துவதற்கு நீதிமன்றம் அனுமதி தந்ததை அடுத்து காலை 6 மணி முதலேயே அமலாக்கத்துறை அதிகாரிகள் துரைமுருகன் அவர்களின் பண்ணை வீட்டில் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நற்பெயர்கள் தமிழக மக்களிடம் இழந்து வரும் நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை பற்றி பேசியதன் மூலமாக வடமாநிலங்களில் 4 சட்டமன்ற தேர்தல்களில் 3 சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக அமோக வெற்றியடைந்தது. திமுக கூட்டணியான காங்கிரஸ் மிகப்பெரிய அளவில் தோல்வியை தழுவியதோடு மட்டுமல்லாமல் காங்கிரஸ் தோல்விக்கு காரணம் திமுகவின் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் என்றும் பெரிய அளவில் பேசப்பட்டது. மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் கடுமையான விமர்சனமும் செய்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது மீண்டும் மிகப்பெரிய பூகம்பமாக நமது துரைமுருகன் அவர்கள் வீட்டில் கட்டுக்கட்டாக கருப்பு பணங்கள் கைப்பற்றப்பட்டால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழகத்தில் மிக மோசமாக செயல்படுவதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் புகார் அளித்தால் நிச்சயமாக ஆட்சி கலைக்கப்படுவதும் உறுதி செய்யப்படும் என்றும் தற்பொழுது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேட்டி ஒன்றையும் அளித்திருக்கிறார். மேலும் இணையதளங்களில் சவுக்கு சங்கர் அவர் இணையதளத்தில் பதிவு ஒன்றையும் செய்திருக்கிறார். நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் அவரது அனைத்து சொத்துக்களையும் அரசுடைமையாக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று இணையதளங்களில் சவுக்கு சங்கர் அவர்கள் பதிவும் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. இன்று மாலைக்குள் தெரிய வரும். பொன்முடி அவர்கள் கைது செய்தது போல் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்தது போல் துரைமுருகன் அவர்கள் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இன்று மாலை துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்படுகிறாரா அல்லது விசாரணைக்கு மட்டும் அழைத்து செல்லப்படுகிறாரா என்பதை நாம் பொறுமையாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.